கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் மனாந்தரமா இருக்க கவலைப்படாதே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, பாடுவோம். ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்குரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்க பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் என்னோடும் இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் என்னோடும் இருக்கின்றீர். எனக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார்? எனக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார்? உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்குரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், உம்முடைய வார்த்தைகளை தாரும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவன் தருகிற பராமரிப்பு. ஆமென். ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை அறியாமலே தேவன் அவர் உங்களுக்கு தேவையான நிறைய உதவிகளை அவர் செய்கிறார். நிறைய உதவிகளை, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். ஸோ சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர் நல்லா பராமரித்து வச்சுருக்கார், நமக்கு அது தெரிய மாட்டிருக்கு. நாம் நினச்சிக்கிறோம் ஆண்டவரை நம்மளை பராமரிக்கலை, நமக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி. நம்ம இந்த சண்டே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், வீட்டில் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். உனக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் ஆண்டவர் தந்துட்டார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் பராமரிக்கிறார். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், என்னை பராமரிக்க என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ கஷ்டத்தில் இருக்கலாம், அந்த கஷ்டத்தை தாங்குற ஒரு விட்டமின் ஆண்டவரோடு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நெருக்கத்தில் இருக்கலாம், அந்த நெருக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கண்ணீரில் இருக்கலாம், அந்த கண்ணீரை தாங்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற சில பராமரிப்பை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 46:1. சிலருக்கு அது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையுமானவர். சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? அனுகூலமான துணை. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அனுகூலமான ஒரு துணை ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆபத்து காலம்னு ஒரு காலம் வந்தாலும் கவலைப்படாதே, நான் உனக்கு அனுகூலமான ஒரு துணையாக இருப்பேன். ஹல்லேலூயா. திடீர்னு நம்ம குடும்பத்திலையோ, அன்றைக்கி அப்படி தான் ஒரு சகோதரி இந்தியாவிலேருந்து கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்பாவை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்குறோம், மதுரைக்கு, தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்குறோம், ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு யாரை கூப்பிடணுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பிள்ளை ரொம்ப அழுது கதறி அழுதா. அப்போ சரியம்மா நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நம்முடைய ப்ரேயர் சென்டருக்கு ஒரு கால் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணேன். மதுரையில் அந்த டாக்டர் சொல்லிட்டாங்களாம், தூக்கிட்டு போயிடுங்க, பிரயோஜனமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டாங்களாம். ஆனாலும் இவங்களுடைய கதறலை கேட்டு வென்டிலேட்டருக்கு போனாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அவங்க அந்த வென்டிலேட்டரில் போட்டு என்னமோ பண்ணாங்க, நிறைய பிளாக்கேஜ். எப்படியோ ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ண உதவி செய்துட்டார். இன்றைக்கி அந்த பிள்ளை இப்போ நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சாட்சி சொன்னான், எங்கள் அப்பா உயிரோடு வருவார்ன்றது சாத்தியமே இல்லை. அவரை பார்த்து அந்த பிள்ளை கதறுது, அப்பாவை உயிரோடு பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அனுகூலமான ஒரு துணை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு துணை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆபத்து வரும், திடீர்னு பிரச்சனை வரும், திடீர்னு கண்ணீர் வரும், திடீர்னு எல்லாமே நம்ம விட்டு போன மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனம் 46வது அதிகாரம் 1 வசனம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம். தேவன் எனக்கு அனுகூலமான துணை. சொல்லுங்களேன் சத்தமா. இதுதான் நம்முடைய விசுவாசம். நான் வாழ்க்கையில் பல பிரச்சனையில் போயிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவரே என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில் கொடுக்குறேன், அவ்வளோதான் என் ஜெபமே. இதை ஏசாமி நல்ல ஜெபத்தை பண்ணார் பிதாவின் இடத்துல. என்ன செய்துட்டு, என் ஆவியை உங்களுடைய கையில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு துணை இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்காக எனக்காக அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு யாராக இருப்பேன்? அனுகூலமான துணையாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அனுகூலமான ஒரு துணை. ஸோ இந்த நம்பிக்கையில் வளருங்க. அதுதான் விசுவாசம். அதுதான் ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுறார். சிங்கத்தின் கெபியில் அவன் விழும் பொழுது அனுகூலமான துணையாக இருந்தார். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அனுகூலமான துணையாக இருப்பார். சங்கீதம் 62 வசனம் 6-7 சொல்லுகிறது. சங்கீதம் 62 வசனம் 6-7. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் என்ன செய்யப்படுறதில்லை? அசைக்கப்படுறோமா? ரொம்ப அசைக்கப்படுறோம், ரொம்ப அசைக்கப்படுறோம். காலையில் சந்தோஷமாக வேலைக்கு போவோம், மேனேஜர் கூப்பிடுறாருன்னு வரும், அவ்வளோதான் அசைக்கப்பட்டுடுவோம். சரி, சந்தோஷமாக வீட்டுக்கு வருவோம், ஒரு ஃபோன் கால் வரும், அசைக்கப்பட்டுடுவோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறாரு, அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதே இல்லை. தாவீதுக்கு ரொம்ப பிரச்சனை, நம்ம ஓடிட்டு கிடக்கிறோம். அவனை சவுல் அவனை கொலை செய்யும்படி வெறி பிடித்தவனை போல அலைகிறான். தாவீது சொல்ல, நீ ராஜா தான், ஆனால் என்னால் உன்னால் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சவுலே, உன் கூட பல பெரிய தலைவர்கள் இருக்கலாம், பல பராக்கிரமசாலிகள் இருக்கலாம், பெரிய சேனை இருக்கலாம், ஆனால் என்னை அசைக்க முடியாது. நீங்கள் ஜெபத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த தைரியத்தை கேட்கணும். சாமி, என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனை ஆடலாம், ஓடலாம், ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. காரணம், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். பணத்தை நம்பியா நம்ம வாழ்கிறோம்? நம்ம வேலையை நம்பியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இல்லை நம்முடைய சரீர பலத்தை நம்பி வாழ்கிறோமா? ஞானத்தை நம்பி வாழ்கிறோமா? நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கையின் ஆதாரமே இயேசு. எத்தனை பேருக்கு நம்பிக்கையின் ஆதாரம் இயேசு? அவர் தான். வேலை இருக்கும், இல்லாட்டா வேலை போகும். எனக்கு சிங்கப்பூரில் பல கம்பெனியில் வேலை போயிட்டே இருந்துச்சு. கூப்பிட்டு என்ன லெட்டர் இது,
ரிட்ரான்ச்மெண்ட். நான் போகிற கம்பெனிலாம் ரிட்ரான்ச்மெண்ட். பாவம் என்னால் அந்த கம்பெனிக்கு பிரச்சனை. இது என்ன என் கதை என்னன்னா அந்த யோனா கதை. சரியா, நான் ஊழியத்துக்கு ஒழுங்காக வந்திருந்தேன், அந்தந்த கம்பெனி ஒழுங்காக இருந்திருக்கும். நான் ஊழியத்துக்கு வராமல் நான் வேலைக்கு அந்த ஒவ்வொரு கம்பெனியாக போனேன். அந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை. அந்த கப்பலில் இருந்த மூட்டைகளை தூக்கி போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ கம்பெனியெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யார் வேணாலும் அசையலாம், நீ அசைக்கப்படுவதில்லை. பெரிய பெரிய ஆளெல்லாம் அசைஞ்சிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புயல் அடிக்கும், அப்படியே புயல் சுற்றி சுற்றி அடிக்கும், என்னென்னமோ நடக்கும். பெரிய பெரிய மரம்லாம் என்ன செய்யும், அப்படியே சாஞ்சிடும், அப்படியே வேரோடு பிடுங்கிடும். என்னைக்காவது இந்த சின்ன இந்த புல் வேரோடு பிடுங்கப்பட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய புயல் அடித்து உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற உங்கள் வீடே இடிஞ்சு விழும். ஆனால் அந்த வீட்டு ஓட்டையில் ஒரு சின்ன புல் வளர்ந்துருக்கும். அதை இந்த புயலால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம அது மாதிரி தான், சின்ன ஆட்கள் தான். ஆனால் நம்மளை யாரும் நம்ம அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. யாரும் அசைக்க முடியாது. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உன்னை அசையாமல் காத்தார். தொடர்ந்து உன்னை காப்பார். உன்னை பிடிங்கலான்னு நினைப்பாங்க, முடியாது. நீ கர்த்தரை நம்பி இருக்கிற. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய அடைக்கலம். தாவீது சொல்றாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசம் அசையாது. தேவன் மேல் உள்ள விசுவாசம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் பொன்னாக விளங்குவேன். தொழுவத்தில் மாடுகள் இல்லாட்டா பரவாயில்ல, மந்தையில் ஆடுகள் இல்லாட்டா பரவாயில்ல, திராட்சை செடி கனி கொடாட்டா பரவாயில்ல, அத்தி மரத்தில் அந்த கனி இல்லாட்டா பரவாயில்ல, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வளரணும். அசைக்கப்படுவதே இல்லை. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பெரிய காரியத்துக்காக பயன்படுத்துவார். அசைக்கப்படுவோன்னு நினைச்ச நெகேமியாவில் அலங்கத்தை கட்ட முடிஞ்சிருக்குமா? ஐயோ நான் அசைஞ்சு போவேன், எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்திருப்பாங்களா? நம்ம மனசுல சொல்லிட்டே இருக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன சூழ்நிலை மாறினாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்க விசுவாசம் அசையக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை அசையக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அசையக்கூடாது. தொடர்ந்து தரித்திரத்திலே இருப்பீங்க, தைரியமா இருக்கணும். ஒரு நேரம் வரும், கர்த்தர் என்னை உயர்த்துவார். தொடர்ந்து வேலைகள் பிரச்சனையாவே இருக்கும், ஒரு நேரம் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்திற்கான வழியே இருக்காது. டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் ஃபெயிலியர் சொல்லுவார், உனக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட ஒர்க் அவுட் ஆகாதம்மா, முடிஞ்சது போய் அடாப்ட் பண்ணுன்னுவார். கவலைப்படாது, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் அசையக்கூடாது. அசையாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். நீ முட்டி போடுறிய ஆண்டவருக்கு முன்னாடி அந்த தெய்வம் நீ முட்டி போட்டதை மறக்க மாட்டார். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து அந்த வேதத்தை வாசித்து, ஆண்டவரே நீர் என் மேய்ப்பர் என்று சொல்றீங்களே, அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நீண்ட ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனசுல ஆழத்துல ஒரு நன்றி உணர்வோடு, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே என்னை வாழ வைங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஜெபத்தை தேவன் மறக்க மாட்டார். நீங்க என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. உலகம் அசையும், நம்ம முன்னாடி இருக்கிற ராஜாக்கள் அசையுவாங்க, அரசியல் தலைவர்கள் அசைந்து ஒன்னெல்லாம் ஆயிடுவாங்க. ஆனால் நீயும் நானும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன். சங்கீதம் 72:18, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்யறாரோ? அதிசயம். உனக்கு ஒண்ணுமே இருக்காது, அவர் உன்னை ஏதாவது என்னமா மாத்திடுவார் அவர். பிரைஸ் தி லார்ட். உன் லைஃபை பார்த்தா நீ முன்னுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. சிலந்தி பூச்சி ஒரு புழுவையோ ஏதோ ஒரு சின்ன பூச்சியையோ அந்த சிலந்தி போட்டு நல்லா டைப் பண்ணி அது ரெடி பண்ணி வச்சிருக்கு. நீ லஞ்சுக்கு, நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நீ டின்னருக்குன்னு.
அப்படிதான் பிசாசு உன்னை ரெடி பண்ணி உன்னை கட்டி உன்னை ஒன்றும் இல்லாமல் உன்னை போட்டு வச்சிருப்பான். உனக்கு ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்வார். நீ சிலந்தியை முழுங்கிட்டு அமைதி. பிரைஸ் ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்வார். தேவன் அதிசயம் செய்கிறவர். இந்த வல்லமை கிறிஸ்தவ பிள்ளைகள் விசுவாசிகள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற மிக உன்னதமான ஒரு வல்லமை. திடீர்னு அதிசயம் நடக்கும். உனக்கு திடீர்னு கதவு திறந்துடும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு புதன்கிழமை இரவு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது அந்த பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன், நீ நினைக்கிற உனக்கு முன்னாடி சுவர் தான் இருக்குது, அந்த சுவற்றுக்குள்ளே ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்குவார்னு நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, ஆண்டவரே எனக்கு எல்லா பக்கமும் ஒரே சுவராக தானே இருக்குது, இந்த சுவர் எப்படி நான் வெளியே வர போகிறேன், என்னுடைய வீட்டுக்காருக்கு எப்படி இந்த தேசத்தில் ஒரு வேலை கிடைக்கும், ஒரு வாசலும் திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புதன்கிழமை நான் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு சுவற்றிலே ஒரு வாசலை உருவாக்குவார். நமக்கு கதவு தான் திறக்கப்படணும்னு அவசியம் இல்லை, சுவரே திறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த நாளும் அடுத்த வாரத்தில் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் சுவற்றை திறந்து வேலை கொடுத்தார். அதிசயம். உனக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார். கர்த்தரை நம்புங்க. நம்முடைய தெய்வம் யார்? அதிசயமானவர். சொல்லுங்கள், அவர் யார்? அதிசயம். எந்த இடத்துல அதிசயம் இல்லை அந்த இடத்துல சொல்லி, இயேசு எனக்கு அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியல ஆண்டவர் எப்படி பராமரிக்கிறாருன்னு தெரியல. இயேசு எனக்கு அதிசயம் செய்வார். என் ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்வதற்காகவே அவருக்கு அதிசயமானவர் என்று பெயர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எப்படி வெளியே கொண்டு வருவார் தெரியாது. பெரிய கடன் பிரச்சனையில் இருப்பேன், அவர் எப்படி வெளியே கொண்டு வருவார் தெரியாது. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையான ஒரு தசம பாகத்தையோ காணிக்கையோ செலுத்து. அவர் என்ன செய்வாரோ தெரியாது, அவர் வெளியே கொண்டு வருவார். ஆண்டவரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. ஆமாம், அதிசயமானவர் உன்னுடைய படகுல ஏறிட்டார். இப்போ போய் வலைய போடு, 2 படகு நிறையுது. ஏன்? அதிசயம். உனக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார். மனசில் அந்த விசுவாசத்தை வளர்க்கணும். எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யறதில்லைன்னு சொல்லக்கூடாது. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகிடும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆண்டவரே, நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தின்படி எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். என் பிள்ளை வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உன் பிள்ளை படிக்காத பிள்ளையா இருக்கும், சொல்லி ஜெபம் பண்ணி இந்த பிள்ளையில் ஒரு அதிசயம் நடக்கும். அதுக்கு என்னமோ ஆண்டவர் செய்வார். அந்த மூளை அப்படியே மாற்றிடுவார், கேரக்டரை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. மாற்றிடுவார். அதை அழகாக மாற்றிடுவார், ரூபமாக மாற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரியா? என்னை பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம். பாஸ்டருக்கு 50க்கு மேலே வயசா? நம்ப முடியல. எங்கே இருக்கிறேன், இன்னும் போக போக இன்னும் எங்கே ஆகிடும். அதிசயம். பிரைஸ் தி லார்ட். சரியா? ஆமீன். பெரிய மேக்கப் கிடையாது, சாதாரணமாக தான் வர்றோம். சரியா? அதிசயம். எங்கள் ரூபமே அதிசயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமீன். சரியா? ஒரு அம்மா அப்படி தான் இந்தியாவிலேருந்து என்னை பார்க்கணுன்னே வந்துச்சுது. வந்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், பாஸ்டர் நீங்கள்னா இப்படி இருக்கீங்க, இவ்வளோ ஸ்லிம்மாக, இப்படியெல்லாம் இருக்கீங்களே, நான் நீங்கள் எப்படியோ இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் எப்படியும் இல்லை, அதிசயமாக தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி தான் அதிசயமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கட்டும், குடும்பத்தில் பாடு இருக்கட்டும், குடும்பத்தில் போராட்டம் எல்லாம் இருக்கட்டும், மனசில் சொல்லுங்க, நான் சேவிக்கிற தெய்வம் எனக்கு அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. வேலை இடத்துல அதிசயம் நடக்கும். ஏன் நடக்காது? யோசேப்புக்கு நடந்த அதிசயம் உனக்கு நடக்காதா? தானியேலுக்கு நடந்த அதிசயம் நடக்காதா? திடீர்னு போன தாவீதுக்கு நடந்த அதிசயம் நடக்காதா? நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க, எனக்கு அதிசயம் நடக்கும். வேலையில் ஒரு ஜாப் வர, அந்த ஜாப்பை நீ செய்வ, உன்னை தூக்கிட்டு வர ஆண்டவர் மேலே. ஒரு இன்டர்வியூக்கு போவ, அற்புதம் நடக்கும், ஆண்டவர் மேலே தூக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு கம்பெனிலேருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவான். எல்லா இடத்துலையும் போவ, வேலையே கிடைக்காது. என்ன செய்யறது? சும்மா எதையாவது ஒன்று ஆரம்பிக்கலான்னு நீ ஆரம்பிப்ப, கம்பெனி ஓனர் மாதிரி வந்துடுவேன். யாருக்கு தெரியும்? ஆமீன். ஆண்டவர் என்ன செய்வார்? அதிசயம். கொஞ்சம் சொல்லுங்களேன், உணர்ச்சியோடு இருக்கீங்களா இல்லையா? அதிசயம் செய்வார். உன்னுடைய சரீரத்தில் அதிசயம் செய்வார், உன்னுடைய குடும்பத்தில் அதிசயம் செய்வார், உன் புருஷனில் அதிசயம் செய்வார், மனைவியில் ஆண்டவர் அதிசயம் செய்வார். இது தேவனுடைய பராமரிப்பு.
கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எதுவுமே நல்லா இல்லையே, என்ன செய்ய போறீங்க? அவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்வேன். அது என்னது? அதிசயம். வனாந்திரத்தில் நான் ஆறுகளை கொண்டு வருவேன். அவாந்திர வழியில் நான் ஆறுகளையும், வனாந்திரத்தில் நான் வழிகளை நான் கொண்டு வருவேன். அதிசயம் செய்வார் அவர். பிரைஸ் தி லார்ட். நம்புங்க, இந்த மாதம் உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். என் பிரசங்கம் தேவன் தருகிற வார்த்தை. உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உனக்கு உன் கர்ப்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், உன் திருமணத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், உன் வேலையில் ஒரு அதிசயம் நடக்கும், உன்னுடைய பிஸ்னஸில் ஒரு அதிசயம் நடக்கும். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். இந்த ஊழியத்தில் அதிசயம் நடக்கும். ஆமென். ஊழியத்தில் நடக்கும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும். எதிர்பாருங்க, ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதிசயங்களை செய்கிற தேவன் எங்கள் தேவன். குருடனுடைய கண்களை திறந்தவர் உன்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறப்பார். உன்னுடைய ஞான கண்ணை திறப்பார். இதுவரைக்கும் சாதாரண வேலை செய்த நீ பெரிய வேலை செய்யும்படி உன்னை ஆண்டவர் கண்ணை திறந்துருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய கேரக்டரையும் ஆண்டவர் மாற்றுவார். கோபம்லாம் மறைஞ்சிடும், எரிச்சலெல்லாம் போயிடும். உன்னை பார்த்தா மரியாளா, கண்ணி மரியாள் மாதிரியே நீ இருப்ப. சரியா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆண்டவர் கொடுப்பார். ரூத்த மாதிரி மாற்றுவார். அதெல்லாம் அதிசயம். ஹல்லேலூயா. சங்கீதம் 136:4 சொல்லுகிறது, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இந்த அதிசயம் செய்கிறவர் என்ன செய்யுங்க? துதியுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, ஆண்டவரை துதியுங்க. அதிசயம் செய்கிற தேவனை துதியுங்க. எப்படி துதிக்கணும்? சுவாமி, எரிகோவின் கோட்டையை உடைத்தீரு, அந்த அதிசயத்தை நான் நம்புகிறேன். எனக்கு விரோதமாக இருக்கிற கோட்டைகளை நீர் உடைப்பீர், உமக்கு ஸ்தோத்திரம். செங்கடலை பிளந்தீரே, அந்த அதிசயத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை பிளப்பீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு என்ன பிரச்சனை, உன் குடும்பத்தில் என்ன கோலியாத் நிற்கிறானோ, உன் வேலையில் எந்த பிரச்சனையோ எனக்கு தெரியாது. தேவன் அதிசயம் செய்வார், அதுதான் எனக்கு தெரியும். உன் பிரச்சனை எனக்கு பெருசு இல்லை. உன் பிரச்சனைகளை மேற்கொள்கிற தேவன் தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயம் செய்ய ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில் அதிசயம் செய்யும். எனக்கெல்லாம் இந்த யோசேப்பு உயர்ந்த மாதிரி உயர்த்தப்படணும்னு ஆசை. தாவீதை போல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும்னு ஆசை. அதெல்லாம் அதிசயம் நடந்தால் தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு முன்னாடி முச்செடி எரியணும். ஆண்டவரை நம்ம பார்க்கணும். அந்த அதிசயங்களை நம்ம பார்க்கணும். அதை தேடணும். ஹல்லேலூயா. சரியா? அதிசயம். இந்த வருஷம் முடிவதற்கு உள்ள ஒரு அதிசயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் எதிர்பாருங்க. எது முடியாதோ, எது நடக்காதோ, எது காரியம் ஆகாதோ, அது ஆகாது, நடக்காது, முடியாதுன்ற சிந்தையை தயவு செய்து எடுங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லாம் கூடும். யாரு? ஆண்டவருக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு கூட அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் 99வது வயசுல சொல்றாரு, சாராய் பேரை மாத்துன்றாரு. சாராய் என்னவன் மாத்து? சாராள்னு மாத்து. ஆபிராம் என்ற உன் பேர் ஆபிரகாமன் மாத்து. எத்தனை வயசுல? 99 வயசுல. நான் உனக்கு அதிசயம் செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் மைண்டை மாற்றுங்க. அதிசயம் நடக்க உங்கள் மைண்டை மாற்றுங்க. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் இல்லை, எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இதை விட பெரிய நிலைமைக்கு நான் போக போகிறேன். ஏன்னா அதிசயம் செய்கிறவர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை இருக்குது. கிங் ஆஃப் க்ளோரி உலகத்தை சந்திக்க போகிற ஒரு சபை என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு தான் ஓடிட்டுருக்கேன். ஏதோ ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செய்கிறதுக்காக நான் அழைக்கப்படலை. என் கூட இருக்கிற தெய்வம் அதிசயமானவர். தண்ணீரை ரசமாய் மாற்றின தெய்வம். அதை போல் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றப் போகிறார். நம்புங்க, உங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார். சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். எனக்கு அதிசயம் நடக்குது. என் குடும்பத்தில் நடக்குது, என் வேலையில் நடக்குது, என்னுடைய பிள்ளைகளில் நடக்குது. நான் அதிசயத்தை காண்பேன். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், நல்ல ஆவியில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு அதிசயம் நடக்குது. உன் திருமணத்தில் நடக்குது, உன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு அதிசயம் நடக்குது. ஏன் இப்போவே நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இப்போவே உனக்கு ஒரு வழி திறக்கும். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் அதிசயமானவர்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமேன், ஆமேன். அவர் யார்? அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 67 வசனம் 6, 7. பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்க, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். 7வது வசனம், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லையெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். சொல்லுங்க, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தமா சொல்லுங்க, இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவன் எங்களை, எங்கள் தேவனாதி தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தமா சொல்லுங்க. அந்த கையை நீங்க பிடிச்சு அப்படி தைரியமா சொல்லணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அவங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்றது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்க மற்றவங்க ஆசீர்வதிக்க, இன்னொரு முறை சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நல்ல நல்ல ஏமா சொல்லு பக்கத்தில், அடேங்கப்பா என்ன எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். சொல்லுங்க, 4 பேர் ஆசீர்வதிக்க பழகுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை எப்படி வைப்பாராம்? எங்கள் தேவனே எங்களை, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். மனசுல மிக தைரியமாய் சொல்லுங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஏமா இப்படி இருக்கிற, உனக்கு என்னாச்சு, எல்லாத்தையும் இழந்து போன மாதிரியில் இருக்க? ஆமா, ஆனால் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் நகோமி மாதிரி சொல்ல மாட்டோம், ஆண்டவரே என்னை நகோமி என்று அழையாதிருங்கள், என்னை மாறா என்று அழையுங்கள். நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், நாங்கள் மாறாதான் ஆனால் நகோமி என்று அழையுங்கன்னு சொல்லுவோம். ஆமேன். அலையிலே விளங்குதா உங்களுக்கு? நாங்கள் ஆமாம், நாங்கள் ஒன்றும் இல்லை தான், ஆனால் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் கையில் பேங்க்கில் பணம் இருக்கா? இல்லை, ஆனால் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? பெருசாக ஏசு ஏசுன்னு சொல்கிறிய, ஒரு நாள் வரும் நீ பார்ப்ப, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். கோல்டுலேயே கோட்டு போடுவோம், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா சரியா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஆமென். தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எங்கள் பூமி பலனை கொடுக்கும். இந்த சிங்கப்பூர் உனக்கு பலனை கொடுக்கணும், பிரேயர் ஆர்மியில் ஜாயின் பண்ணி இந்த தேசத்துக்காக ஜெபி. பூமி தன் பலனை கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும்? இந்த பூமியில் ஒன்று விதைக்கணும், இல்லாட்டா இந்த பூமிக்காக ஒன்று கண்ணீர் விடணும், இந்த பூமிக்காக ஏதாவது நன்மை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பூமி பலனை கொடுக்கணுமா? பிரேயர் ஆர்மியில் போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே சிங்கப்பூரை ஆசீர்வதி. அப்போ பூமி பலன் கொடுக்கும். சிலவர் இருப்பான் சிங்கப்பூர்லேயே இருந்துட்டு, இதெல்லாம் ஒரு நாடா, உனக்கு எப்படி பர்மிட் அப்ரூவ் ஆகும்? ஆகக்கூடாது. உனக்கு ஆகணும், ஆகக்கூடாது. இயேசு நாமத்தில் உனக்கு ஆகக்கூடாது. இந்த நாட்டிலேயே இருந்துட்டு இதெல்லாம் ஒரு நாடா, எவ்வளோ தப்புன்னு. பூமி ஆசீர்வதிக்கணும்னா இந்த தேசத்தை நீ ஆசீர்வதிக்கணும். ஆமேன். இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த தேசத்தை நேசிக்கணும். ஆமேன், நேசிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வந்த தேசத்தையும் நேசிக்கணும், இந்தியாவையும் நம்ம மறந்துட முடியாது. ஆமேன். அதனால தான் இந்தியாவுக்கு எவ்வளோ நம்முடைய நேசித்து எவ்வளோ ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரையாவது இந்த நாடு சரியில்லை பிரதர், இது சரியில்லை பிரதர் அப்படி சொன்னீங்க, உனக்கு பர்மிட் கேன்சல். ஏசு நாமத்தில் கேன்சல் கேன்சல் கேன்சல். உங்களுக்கும் அதே தான், பிஆர் கூட கேன்சல் ஆகிடும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் என்னை கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் வேலை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் எங்களை குடும்பமாய் வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். தேவன் ஆசீர்வதிக்க, இந்த சர்ச்சை நேசிக்கணும். கிங் ஆஃப் குளோரியில் உட்காந்துட்டு கிங் ஆஃப் குளோரியை நீ குறை சொல்லிட்டு தான் உன் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆமென். கிங் ஆஃப் குளோரியில் இருந்துட்டு இந்த சர்ச்சு எத்தனையோ குறைகள் இருக்குது, நான் வெளியில் சொல்ல விரும்பலை. ஸோ ஆசீர்வதிக்கிறவர்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதமாய் மாறுகிறவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள். யார் ஆசீர்வாதமாக மாறுவாங்க தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர்கள். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் சத்ருவையே ஆசீர்வதி. ஏன்னா யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க தான் ஆசீர்வாதமாய் மாறுவாங்க. யார் சபிக்கிறாங்களோ அவங்க சாபமாய் மாறுவாங்க. எதை விதைக்கிறாயோ அதை தான் நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் யாரையாவது சபிக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா நீ சாபமாக தான் இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன். சில அப்படியே எடுத்தோன்னு அப்படியே நீ நாசமா போ, வரமாட்டிருக்க சிலருக்கு உடையோன்னு, சரி அப்படின்னு நாசமா போ. என்ன அவங்க அவங்க நாசமாகறாங்களோ இல்லையோ நீ நாசமாயிடுவ. ஆசீர்வாதத்தினுடைய ரொம்ப ஆசீர்வாதத்தினுடைய முக்கியமான ஒன்றே உன் நாக்கு ஆசீர்வதிக்கணும், உன் உதடுகள் ஆசீர்வதிக்கணும், உன் இருதயம் ஆசீர்வதிக்கணும். நான் ஏன் தெரியுமா ஆசீர்வாதமாக இருக்கிறேன்? உங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். சிலரை பார்த்தா ஆசீர்வதிக்க கூடாதுன்னு தான் தோணும், ஆனாலும் ஆசீர்வதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிப்போம். என்ன மனுஷன் தானே, இவனை போய் ஆசீர்வதிப்பதா? இயேசுவே, இவன் செய்கிற அநியாயம், வீட்லேயும் ஒழுங்கா இல்லை, சர்ச்சிலையும் ஒழுங்கா இல்லை, இவனை. ஆனால் ஆண்டவர் நீ ஆசீர்வாதி, அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நான் சும்மா சொல்கிறேன், அப்படிலாம் நான் நினைக்கிறது இல்லை. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய ஒரு பெரிய பராமரிப்பு என்ன தெரியுமா? உன் அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சபையில் என்னதான் இருக்குது தெரியுமா? ஆசீர்வாதம். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கிறார்ல. இது நல்லது, இது நல்லது, இது நல்லது. ஆதாம் ஆசீர்வதிக்கிறார், பழுகி பெருகு. நோவாவை ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். உன்னையும் என்னையும் கூட அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆராதனைக்கு எதுக்கு தெரியுமா வந்தோம்? அவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். உங்களை அழைச்சு ஆசீர்வதிக்க விரும்பினார். கொஞ்ச நாளில் பாருங்க, எல்லாமே பூ பூத்து கனி கொடுக்க போகுது. இப்போ வனாந்தரமா இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்குது. இப்பவே உங்க மேல இறங்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கவலைப்படாதே, எல்லாம் வனாந்தரமா இருக்கே, கவலைப்படாதே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிறவர். அப்படிதான் குப்பை தொட்டில இருந்த என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு என்ன ஆசீர்வதிப்பது கஷ்டமா? ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதம் வரும். சரியான நேரத்தில் ஆசீர்வாதம் வரும். தேவன் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இந்த உன்னதமான இந்த திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இயேசுவின் சரீரம். இந்த உலகத்துக்கு அது கிடைக்குமா? இதை வேணா பரியாசம் பண்ணலாம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆராதனைக்கு வந்து இங்கே இயேசுவின் சரீரம், அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ண போகிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீ நிந்தையில் இருக்கலாம் பிரதர், நீ நிந்தையில் இருக்கலாம். உன் லைஃபு தாறுமாறாய் கோணலாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை அப்படியே பிரச்சனையின் மேல் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லு, தேவன் ஆசீர்வதிப்பார். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் கண்ணீருக்கு பதில் உண்டு, என்னுடைய நிந்தனைக்கு பதில் உண்டு. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லிட்டே இருங்க. ஒரு நேரம் வரும் உங்கள் லைஃப்பில், இந்த சங்கீதம் 34 ஆண்டு சொல்கிறார் பாருங்க, சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படும். அப்படி வரும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். எல்லா இடத்துலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அதுக்காக கோடி கோடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்களை பார்த்தீங்களா, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உன்னுடைய சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க. உன்னுடைய சரீரம் நல்லா இருக்கும். உன் குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தர் அதை தருவார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது தேவன் தருகிற பராமரிப்பு. ஒரு தேசத்து தலைவர்கள், சிங்கப்பூர் தேசத்தினுடைய அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகனும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன எத்தனை திட்டங்கள், எத்தனை திட்டங்கள். என்ன ஒவ்வொரு யார் கஷ்டப்படுறாங்க அவங்களை தேடி போய் உதவி செய்கிறாங்க. நம்ம சர்ச்சும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து உதவி செய்ய போகிறோம். அவங்களோடு இணைந்து அவங்களுக்கு தொண்டு செய்ய போகிறோம். சரியா? அதில் போய் சில மீட்டிங்ஸ் எல்லாம் நான் போய் உட்கார்றேன். கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு ஒரு தாகம்,
ஜனங்களுக்கு உதவி செய்யணும். கல்வாரியில சிலுவை கொடுத்த தெய்வத்திற்கு உனக்கு உதவி செய்ய எவ்வளவு தாகம் இருக்கும். நீ அவருடைய பிள்ளை அல்லவா, அவருடைய மகன் அல்லவா. உன்னை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தயவு செய்து மனசுல என் ஆண்டவர் சாபமாவே வச்சுக்க சொல்லவே சொல்லாத. நீ சாபத்திலிருந்து வெளியே வந்துட்டு ஆசீர்வாதம் என்னைக்கோ நாளைக்கோ, அவ்வளவுதான். இப்பவே நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய ஒரு நன்மை ஆண்டவர் வரப்போகுது. அல்லேலூயா. உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? வல்லமை பயங்கரம். நீ யாரை பார்த்தும் பயப்படாத. யாரை பார்த்து பயப்படாதன்னா எதிரிகளை. அம்மா அப்பாவை பார்த்து பயப்பட. ஓகே. புருஷனை பார்த்து பாஸ்டர் சொல்லிட்டார், நீ யாரை பார்த்து என்ன செய்யாது? பயப்படாத. புருஷனை பார்த்து பாஸ்டர் சொல்லிட்டார். யார்? உன் எதிரிகளை பார்த்து பயப்படாது. பிரைஸ் தி லார்ட். உன் எதிரிகளை பார்த்து பயப்படாது. உன் சத்துருக்களை பார்த்து பயப்படாது. உனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசினுடைய போராட்டங்களை பார்த்து பயப்படாது. உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமும் ஆனவர். ஆமென். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சாந்தம் உள்ளவர். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அன்புள்ளவர். அதே நேரத்தில் அந்த ஆண்டவர் உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் அவர் எழும்பும் பொழுது அவர் வல்லமையும் பயங்கரமுமானவர். எகிப்தில் அவர் அப்படி எழும்பினார் பாருங்க. வல்லமையும் பயங்கரமாய் எழும்பினார். எகிப்தே ஒன்னெல்லாம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கு விரோதமாய் இருக்கிற எந்த ஒரு வல்லமைக்கு விரோதமாய் அவர் பயங்கரமாய் எழும்புகிற ஒரு நேரம் உண்டு. உன்னை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. உன்னை அப்படியே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. வேலை இடமா இருந்தாலும் சரி, எங்கேயும் சரி, வாழ்க்கையில பிசாசு உன்னை அப்படியே கட்டி போட்டு ஒன்னலாம வச்சிருப்பான். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய வல்லமை வெளிப்பட தான் நீங்க பரிசுத்த ஆவியில ஜெபிக்கணும். உனக்குள்ள அந்த வல்லமை வரணும். சில நேரம் ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிற சில வல்லமைகளை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நீ இன்னும் வல்லமையாய் மாறு, இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் ஆவியில நிரம்பு, இன்னும் வசனத்தை தியானி, இன்னும் என்னுடைய கிருபையில வளரு. ஒரு நேரம் வரும், ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண எழும்புவார். அப்பதான் உன்னை பார்த்தாலே ஜனங்க அலறுவாங்க. இவனை டச் பண்ணக்கூடாது, இவனை டச் பண்ணக்கூடாது. என்ன? மோசையை டச் பண்ணிடக்கூடாது. மோசையை டச் பண்ணோம்னா பூமி பிளந்துடும். மோசையை டச் பண்ணோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது. என்ன? எலிசாவை டச் பண்ணிடக்கூடாது, எலியாவை டச் பண்ணிடக்கூடாது. அந்த வல்லமை ஆண்டவர் தன்னுடைய பராக்கிரமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த ஒரு அபிஷேகத்தை நீங்க பெறணும். நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது, யாரை பற்றி வீணா பேசக்கூடாது. நமக்குள்ள ஆண்டவருடைய கிருபைகளுக்காக காத்திருக்கணும். உன்னை யாரெல்லாம் உன்னை நிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ, ஒரு நேரம் ஒரு அவங்கள ஆண்டவர் அவமானமாய் மாற்றுவார். முன்னாடி நிற்கவே மாட்டாங்க, தலை குனிஞ்சு நிற்பாங்க. ஏன்னா கர்த்தர் பயங்கரமானவர், வல்லமை உள்ளவர். அவருக்கு யாருக்கு எப்படி பதில் தரணும்னு தெரியும். அவருக்கு யாரை எப்படி பதில் கொடுக்கணும்னு தெரியும். அவருக்கு சவுலை எப்படி சவுலுக்கு பதில் தரணும்னு அவருக்கு தெரியும். கேயாசிக்கு எப்படி பதில் தரணும்னு அவருக்கு தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பயங்கரமானவர், வல்லமையானவர். ஆகவே உங்கள் எதிரியை குறித்து பயப்படாதீங்க. ஆமீன் சொல்ல மாட்டிருக்கீங்களே. ஸோ நீங்கள் யாருக்காவது எதிரியாக இருக்கிறீங்க போல இருக்கு. அதுதான். கரெக்ட், புரிஞ்சிருச்சு எனக்கு. நாம் அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக இருக்கிறோமே, உனக்கு இருக்கு. நம்ம பாஸ்டருக்கு விரோதமாக ஏதோ பேசினோமே, உனக்கு டபுள் போர்ஷன் இருக்கு. போக போக வாங்குவேன். சரி, எப்பவுமே பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக நிற்காது. சரியா? நிற்காது. சொந்த பொண்டாட்டி மீகா தாவீது டான்ஸ் ஆடுறதை பார்த்து ஒரு அர்ப்பணா இருக்கிறேன்னா ஆண்டவர் உனக்கு கர்ப்பமே இல்லை போ. புருஷன்தான், பேச விட மாட்டார். ஆமென், பேச விட மாட்டார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம யாருக்கும் விரோதமாக பேசிடக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் பட்டு போவதற்கு காரணமே ஏதோ ஒரு பரிசுத்தவானை பற்றி. இது 1/2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணாது.
டிஜிஎஸ் ஐயாவை பற்றி இது பேசும் 1.5 மணி நேரம். இது பரம்பரைக்கு சாபத்தை வாங்கி வச்சுக்கும். எதுக்கு? பரம்பரை. இது இந்த அம்மாவை இந்த ஐயாவை பைபிள் படிக்கிறது 1 அதிகாரம், ஜெபம் பண்ணுறது 5 நிமிஷம். இவர் பாஸ்டரை பற்றி பேசுவார் 1.5 மணி நேரம். பாஸ்டர் பற்றி அவர் அப்படியா, அவர் அப்படியா, அவர் அப்படியா, வாங்கி கட்டுவேன். அப்போ தான் தெரியும் உனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும். என்னை பார்த்தாலே உனக்கு கையெல்லாம் நடுங்கும், பார்த்தாலே நடுங்க. பாஸ்டர் அந்நிய பாஷை எங்களுக்கு தெரியும், இதை வாங்கிட்டு சொல்கிற பாஷை இது. ஸோ எப்பவுமே நீ மற்றவங்களுக்கு விரோதமாக இருந்துடாத, நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இரு. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஆண்டவர் பயங்கரமானவராய் உன் எதிரிகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. பயங்கரமானவராய் உன் சத்துருக்களை அவர் சந்திப்பார். உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியாது. இந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தர. ஆகவே தான் பிசாசு உங்களை சுற்றி சுற்றி வரான், தொடரதில்லை. அவனுக்கே தெரியும் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தா தான் உங்களை தொடலாம். ஆனால் நீங்கள் அவனை பார்த்து என்ன பயம். தெய்வத்துக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறோம். என்ன சபையில் ஆண்டவரை கருத்தாக ஜெபம் பண்ணுறதில்ல, நைட்டு என்ன ஜெபம் பண்ணுறீங்க, பிசாசு வரும். அதுவும் நைட்டு சில ஆட்கள் இந்த ரெகுலராக பிசாசு அழுத்தம் பாருங்கள், அந்த கழுத்தை பிடிச்சி அப்படி அழுத்தம் பொழுது கண்ணெல்லாம் வெளியே வரும் பொழுது என்ன ஒரு ஜெபம். மோசே தோத்துருவார். ஆமே. ஆனால் ஆராதனையில் தூங்கிட்டு இருக்கோம். உன்னை கழுத்தை பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா? ஹலோ. கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு பயங்கரமானவராக இருப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் யாரா இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தேவன் யாரா இருக்கிறார்? நம்முடைய தேவன் யாரா இருக்கிறார்? உபாகமம் 4வது அதிகாரம் 24வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி. இந்த அக்கினி முதலாவது உன்னை சுத்திகரிக்கிற அக்கினி. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த அக்கினியை நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கணும். சுவாமி, நீர் பட்சிக்கிற அக்கினி. உன் வாழ்க்கையில் என்னென்ன சாபம், என்னென்ன பாவம், என்னென்ன அசுத்தம், என்னென்ன மீறுதல் இருக்கோ அதையெல்லாம் இந்த அக்கினி ஒரு நாளில் பட்சித்து போடும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா சொல்கிறார், ஆண்டவரே நான் பாவமான மனுஷங்க மத்தியில் இருக்கிறேனே. ஒரு அக்கினியை கொண்டு வந்து அவருடைய உதட்டை தொடுகிறார். ஆண்டவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா சொல்ற, ஆண்டவரே நான் சிறுபில்லை. ஆண்டவர் அவருடைய வாயை தொடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பட்சிக்கிற அக்கினி, அந்த சீஷர்கள் ஜெபித்த பொழுது அக்கினி தழும்பு, அக்கினி நாவுகளாய் இறங்கி அவர்கள் மேல் வந்தது. இந்த அக்கினி வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? உன்னை தன்னை போல் அவர் பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீ அவரை போல நீ மாறணும். ஒரு அக்கினியாய் நீ மாறணும். இந்த அக்கினியாய் மாறுகிறவர்கள் இந்த பூமியில தேவனுக்காக பிரகாசிக்கிற உன்னதமான பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் தங்களுடைய சுயத்திலிருந்து வெளியே வரலை. அக்கினியில விழுந்தார்கள். பட்சிக்கிற அக்கினி தான் விழுந்தார்கள். அவருடைய கயிறுகள் அறுக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது. ஆனால் அவங்களுடைய வஸ்திரங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அவருடைய கட்டுகள் மட்டும் அறுக்கப்பட்டது. அவருடைய கால்கள் கைகளில் இருந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோனுடைய அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த அக்கினி நம்ம மேலே விழணும். தேவன் ஒரு அக்கினியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகத்தை கேட்கணும். அபிஷேகத்தில் நிரம்பணும். சுவாமி எனக்கு அக்கினியை கொடுங்க. அந்த அக்கினி உன் மேலே இறங்கிட்டா உன்னை சுற்றி இருக்கிறவனை நீனே பட்சித்துருவே. உன்னை சுற்றி இருக்கிற பிசாசு இருக்குல்ல, அதை நீயே பட்சித்துருவே. உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீயே பட்சித்துருவே. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தானாய் காணாமல் போயிடும். ஏனென்றால் நீ ஒரு அக்கினியாய் தேவ சமூகத்தில் இருப்ப. ஆண்டவர் சொல்றார், தம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரோ அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் அக்கினியாய் மாறுங்க. அதுவும் நான் இந்த கடைசி இந்த 2 மாசத்துல நிறைய சுத்திகரிப்பின் வசனங்களை தேவன் கொண்டு வர போகிறார். அக்கினியாய் மாறுங்க. ஜெபத்தில் அக்கினியாய் மாறுங்க. நீ அக்கினியாய் மாற மாற உன்னை சுற்றி இருக்கிற இருள் விலகிடும். உன் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வரும். உன்னிலே ஒரு வெளிச்சம் வரும். உன்னிலே ஒரு மாற்றம் வரும். உன்னுடைய செயல்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ இருளாக இருக்க மாட்டே. நேற்று கூட நான் பிரசங்கம் பண்ண, நம்ம யாரு? ஒளியின் பிள்ளைகள். நம்ம யாரு? ஒளியின் பிள்ளைகள். ஒளியின் ஒன்று இருந்தாலும் அந்த இடத்துல அக்கினி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒளியின் ஒன்று சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஒரு அக்கினி, ஒரு நெருப்பு, ஒரு சூடு. பிரைஸ் தி லார்ட். ஒரு எலக்ட்ரிசிட்டி.
ஸோ ஆகவே இந்த காலையில் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அக்கினியாய் மாற்றும், என்னை அக்கினியாய் மாற்றும். நம்மை சுற்றி இருக்கிற இருளை பட்சிக்கிற ஒரு அக்கினி நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. அதே நேரத்தில் நாம் மாறுபாடுள்ள சந்ததியாக இருக்கக்கூடாது. உண்மையாக இருங்க, இல்லாட்ட ஆண்டவர் உங்களை பட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட். உண்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, நீதியை பேசுங்க, மற்றவங்களை ஆசீர்வதிங்க, ஏன்னா சபைக்கு நன்மை செய்யுங்க. இல்லாட்டால் ஆண்டவர் நம்ம பட்சிப்பார். ஆரோனுடைய 2 குமாரர்கள் அசுத்த அந்நி அக்கினியை கொண்டு போனாங்க, பட்சித்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும். ஆண்டவர் நமக்காக யுத்தமும் பண்ணுவார். நம்ம சரியில்லைன்னா நம்மளை சிட்சிப்பார், நம்மளை அழிக்க மாட்டார், சிட்சிப்பார். சபையில் நிறைய பேர் ஏன் ஆசீர்வாதமாக இல்லை? சிட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. உண்மை இல்லை, ஒரு தெய்வ பயம் இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை, ஒரு சபையினுடைய அந்த சபையினுடைய அந்த ஆளுகைக்கு கீழ்ப்படிவதில்லை. மனம் போல வாழ்கிறாங்க. சபையில் இருக்கிறாங்க, மனம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என்ன, பாஸ்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதில்லை. பாஸ்டர் கொடுக்கிற ஆலோசனைகளை தள்ளிடுறது. இப்போ நான் சொல்கிறேன், புதன்கிழமை எவ்வளோ முக்கியம் சொல்கிறேன், அது தள்ளிடுறது. அதனால சிக்ஷைகள் வரும். நேற்று எத்தனை பேர் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்களோ தெரியல. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர், என்ன ஒரு கூட்டம் நம்ம ஜெபம் பண்ணோம். வந்தவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு தெரியும். நீ வீட்டில் உட்காந்துருப்ப, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? சிக்ஷைகள் வரும், சிக்ஷைகள் வரும். ஏன்னா நம்ம சபை கூடி வருதலை விட்டுடக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் எக்காலத்தை ஓதன உடனே அவரவர் வெளியில் உட்காரணும், இல்லாட்டா ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி போகணும். ஸோ சபையில் ஒரு எக்காலத்தை சொல்கிறோம். இந்த ஜெபம் சபையில் நடக்கிறது ஒவ்வொன்றும் பரலோகத்தின் நிழலாட்டம். ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 வாரமாக 5 சாட்டர்டே இருக்குது, எல்லாம் ஃப்ரீ. ஒரே ஒரு சாட்டர்டே ஜெபம். அப்போ அதுக்கு நம்ம வரலை அப்படின்னும் பொழுது ஒரு சிக்ஷை வரும், ஒரு சிக்ஷை வரும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துருக்கிற ஒரு சிக்ஷை வரணும். அப்போ தான் நம்ம சரிப்படுவோம், இல்லாட்டா பரலோகம் போய் சேர மாட்டோம். நான் பார்த்த அளவில் சபையில் இருக்கிற நிறைய பேர் மேல் சிக்ஷைகள் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த தராசில் வைக்கப்பட்டு குறை காணப்படுறோம். சும்மா வீணா நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்த ஆசீர்வாதம் வருமே, அந்த எண்ணம் எல்லாமே வீணா வீட்டில் இருக்கிறது. இந்த வீணா ஜெப நாட்களில் வீணா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வியாதிகள் வரும், வியாதிகள் வரும். ஏன்னா ஆண்டவர் சபையில் நீ ஜெபிக்கணும்னு அழைச்சிட்டார். மற்ற நாளெல்லாம் போ, எங்கேயாவது போ, ஷாப்பிங் போ, எங்கேயாவது போ. ஆனால் சிக்ஷைகள் வருவதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிக்ஷை உங்கள் மேலே வரணும்னு நான் சொல்லலை, ஏற்கனவே இருக்கிறத நான் சொல்லி காட்டுறேன். அல்லோ புரியுதா? பாஸ்டர் சிக்ஷை வருமா? சிக்ஷை அதுக்காக நான் சொல்லலை. ஏற்கனவே நிறைய பேர் மேலே சிக்ஷை. ஏன் உன் குடும்பம் இன்னும் ஆசீர்வாதமாக மாறலை? சிக்ஷைகள், சிக்ஷைகள். கருக்குள்ள பட்டயம், பிரைஸ் தி லார்ட். கருக்குள்ள பட்டயம், சிக்ஷை வரும். சபை அதான் அந்த இரவு ஜெபத்தில் நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த சபைக்காக ஒரு அழிவு வரப்போகிறது உலகத்துக்கு. அதற்காக தப்பும்படி சபை ஜெபிக்கும் பொழுது அந்த நோவா பேழையை கட்டும் பொழுது பேழைக்கு வெளியே இருக்கிற சபை மக்களுக்கு என்ன வரும்? சிக்ஷை வரும். ஆமீன். விளங்குதா உங்களுக்கு? ஸோ ஆகவே நம்ம சரியாக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. இந்த குற்றங்களை சரிப்படுத்தி, இது பெரிய குற்றம் இல்லை, சரிப்படுத்தி கொள்ளுங்க. கொஞ்சம் மனசு வச்சா எல்லாத்தையும் சரிப்படுத்தலாம். முடியுமா? முடியாதா? கொஞ்சம் மனசு வச்சா ஆண்டவரை தேடுவோன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம முன்னேறி போனால் எல்லாத்தையும் சரிப்படுத்தலாம். அதனால நான் லீவ் போட்டு வர சொல்லலை, அதனால உன்னுடைய ஒரு முக்கியமான வேலையை விட்டுட்டு நான் வர சொல்லலை. ஆனால் உனக்கு ஒரு நேரம் இருக்குது, உனக்கு ஒரு டைம் இருக்குது. ஆண்டவர் உனக்கு நல்ல ஷிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் உன்னை பராமரிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை என்னெல்லாம் சொல்கிறாரு ஆண்டவர், உனக்கு அனுகூலமாக இருப்பேன், உனக்கு நான் அதிசயம் செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்வேன். அதே நேரத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பட்சிக்கிற அக்னியாக இருப்பார். அல்லேலூயா. அப்படியே எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, ஆண்டவர் தருகிற சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில்
ஆண்டவரே என் மேலே ஏதோ ஒரு சிக்ஷை இருக்கு ஆண்டவரே, அந்த சிக்ஷை இன்றைக்கு நீங்கட்டும் என்று சொல்லுங்க. என் மேலே ஏதோ ஒரு சிக்ஷை இருக்கப்பா, என் மேலே ஏதோ ஒரு சிக்ஷை இருக்கு. என்னை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனை, இந்த ஆராதனையில் தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றணும். ஆண்டவர் உனக்கு அதிசயம் செய்யணும். ஆண்டவர் உனக்கு அதிசயம் செய்யணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். உனக்கு அனுகூலமான ஒரு துணையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை உன்னை அற்பமாய் இருந்த இடத்துல உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீ பட்ட உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ண மாட்டார். நெகேமியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இத்தனை வருஷம் நாங்கள் பட்ட பாடுகள், எங்களுடைய அவமானங்கள், எங்களுடைய பசி, எங்களுடைய தாகம், எங்களுடைய கண்ணீர் உமக்கு அற்பமாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலையில் ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நான் பட்ட பாடு அற்பமாயிடக்கூடாது ஆண்டவரே. நான் கடந்து போன நிந்தை, வேதனை, தனிமை, கண்ணீர், ஆண்டவரே அவமானங்கள் அற்பமாய் முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ள தெய்வம் அல்லவா? எனக்காக வழக்காடும் என்று சொல்லுங்க, எனக்காக இறங்கும் என்று சொல்லுங்க, எனக்காக அதிசயம் செய்யும் என்று சொல்லுங்க, எனக்காக அற்புதம் செய்யும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். இன்றைக்கு உனக்காக அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். உனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய உபத்திரவங்கள் அற்பமாய் போயிடக்கூடாது. கர்த்தர் எனக்கு அனுகூலமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு துணை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு அனுகூலமான ஒரு துணையாய் இருக்க போகிறார். உனக்கு ஆண்டவர் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் அவருடைய அற்புதத்தை நீ பார்க்க போகிற, அவருடைய அதிசயத்தை நீ பார்க்க போகிற. அதிசயம் செய்கிறவர் என் தேவன் என்று அறிக்கை பண்ணு. எனக்கு அதிசயம் நடக்கிறது, எனக்கு இந்த இடத்துல அதிசயம் நடக்கிறது, எனக்கு வேலையில் அதிசயம் நடக்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் அதிசயம் நடக்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு அதிசயத்தை தேவன் செய்கிறார். என்னுடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறார். என்னுடைய வனாந்தரத்தை தேவன் வயல்வெளியாய் மாற்றுகிறார் என்று நல்ல ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுதே உங்களுடைய துதி இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதே தேவன் அதிசயமானவர் என்று சொல்லுங்க. உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் அதிசயத்தை செய்ய போகிறார். உன் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். நல்ல சந்தோஷமாய் விசுவாசத்தோடு, கர்த்தர் உன் உபத்திரவத்தை மறக்கிறவர் அல்ல. உனக்கு அதிசயம் செய்ய போகிறார். உனக்கு அனுகூலமான கதவையாய் உனக்கு அவர் திறக்க போகிறார். நான் சொன்னதை போல எப்பக்கமும் உன்னை சுவர்களால் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உன் சுவரிலே ஒரு வழியை தேவன் உருவாக்க போகிறார். ஓரிமா ஷியாந்தனா, பாதை இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் பாதையை உருவாக்க போகிறார். வழி இல்லாத ஒரு இடத்துல தேவன் வழியை உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வயல்வெளியை உருவாக்க போகிறார். உன் கண்ணீருக்கு மத்தியில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன் நிந்தைக்கு மத்தியில் ஒரு புகழ்ச்சி வரப்போகிறது. உன்னுடைய வேதனைக்கு மத்தியில் ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. உன்னுடைய மரணத்தில் மத்தியில் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது. உன்னுடைய மரண கிரியைகளுக்கு மத்தியில் ஒரு உயிர்த்தெழுத வல்லமை பெறப்பட போகிறது. உன்னுடைய அவமானத்துக்கு மத்தியில் ஒரு புகழ்ச்சி வருகிறது. அந்த புகழ்ச்சி உன்னுடைய அவமானத்தை எல்லாம் அது ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறது. உன் கண்ணீருக்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. உன் கண்ணீர் எல்லாம் மறைந்து போக போகிறது. உன்னுடைய துன்ப நாட்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நாள் பிறக்கிறது. உன்னுடைய துன்ப காலங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல காலம் வருகிறது. இதோ தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை வெளிப்படுத்த போகிறார். நல்ல தேவனை துதி, ஆண்டவரை நம்பு, விசுவாசத்தை விட்டுவிடாதே. நீ ஆராதிக்கிற தெய்வம் அதிசயமானவர், அதிசயமானவர், அதிசயமானவர்.
அதிசயமானவர், அவர் அனுகூலமான துணை, அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறவர், உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறவர். உன் சத்துருக்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உன் கர்த்தர் உனக்குள்ளாய் வல்லமையும் பயங்கரமுமாய் இருக்கிறார். உன் தேவன் உனக்குள்ளாய் வல்லமையும் பயங்கரமாய் இருப்பார். உன் சத்துரு பார்வோனாய் இருக்கலாம், பயப்படாதே. உன் சத்துரு ராஜாவாய் இருக்கலாம், பயப்படாதே. உன் சத்துரு பெரிய கோலியாத்தா இருக்கலாம், பயப்படாதே. கர்த்தர் உனக்குள் வல்லமையும் பராக்கிரமம் உள்ளவராய் வருகிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களா? இந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நாட்டப்படு. சபை சபையாய் அலையாது. ஒரே சபை, ஒரே சபை, ஒரே இடம், ஒரே உபதேசம், ஒரே ஆலை, ஒரே ஆலயம். அப்படி வா. இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சபை சபையாய் அலைகிற அந்த ஆவி ஆசீர்வாதம் அல்ல. இன்றைக்கு ஒரு உண்மையான ஒரு சபை உள்ள சபை பிள்ளையாய் நீ மாறு. ஆண்டவருக்காக உண்மையாய் நீ மாறு. இன்றைக்கு தேவன் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி அதிசயமானவரே சொல்லி துதியுங்க, அதிசயமானவரே சொல்லி துதியுங்க, அதிசயமானவரே சொல்லி துதியுங்க. உங்க சரீரத்தில் அதிசயம் நடக்கிறது, உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை போஷிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை போஷிப்பார், அதிசயத்தை காண பண்ணுவார். பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி போகிற இடமெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்காய் நன்றி. இதை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்காய் நன்றி. நீர் அனுகூலமான துணையாய் இருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.